கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அந்த டாக்ஸ் ஏன் வந்துகிட்டே இருக்கு? யாரு சிஎம் வேட்பாளர், அதுல இருந்து பாஜக இருந்து வருமா, இந்த விஷயம் தான் போய்கிட்டே இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எதையாவது கொட்டையை குழப்பலாமா, இதை உடைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்து நிற்கிறாங்க. அதுக்கு இவ்வளவு அவள் குத்து நிற்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்போ அவரே சொல்லுங்க, எடப்பாடி வில் பி த சிஎம் அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுங்க. எடப்பாடின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஊருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இப்படி சில பேர் கிளம்புவாங்க. விஜய் அதில் இணைக்கணும், விஜய் மிகப்பெரிய சக்தி ஆயிட்டாராம். எப்போ நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றீங்களோ, அப்போ இப்ப இருக்கிற அலையன்ஸ் வீழ்த்த முடியாதுன்னு தானே இவருங்க. விஜய் வந்தாலும் வராட்டாலும் நாங்க ஜெயிப்போம், இப்படித்தானே சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க இப்பவே உக்காந்தீங்கன்னா, ஐயோ எங்களுக்கு பலமே தண்ணி விஜய் வரணுங்க, அப்போதாங்க நாங்க பலமா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதில் விஜய் வந்தாருன்னா பார்த்தீங்களா, நான் வந்தால் தானே ஜெயிக்க போகிறேன், அப்போ எனக்கு தான் சிஎம்னு கேட்டாருன்னா பாஜக எவ்வளோ தரும் கொடுக்கணுமா? அவங்க தான் இங்கே கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேர்ந்ததுலேருந்து ஒரு பாசிட்டிவே இல்லாமல் இருக்காங்க. எங்களால் முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு வராங்களே தவிர எங்கேயுமே பாசிட்டிவாக பேசலையே. தனியாக இருக்கும்போது பாஜக ஆட்சின்னு பேசிட்டு இருந்தாங்க. பாஜக அவங்க தொண்டர்கள் எல்லாமே பாஜக ஆட்சி 26 பேசிட்டு இருந்தாங்க. ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அலையன்ஸுக்கு பின்னாடி ஏங்க தனியா நின்றே ஆட்சியை பிடிப்போம்னு சொன்ன கட்சியால பெரிய கட்சி அதிமுக அவங்களோட சேர்ந்தும் ஆட்சியை பிடிக்க முடியாது, இன்னும் 4 பேர் வரணும் அப்படின்னு சொன்னா உங்க பலம் என்ன ஆச்சு? அப்போ இவங்களுடைய டெஸ்டினேஷன் என்னன்றதே தெரியல. பாஜக ஆட்சின்றதை விட்டுருங்க, அது அவங்களுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது உங்களுடைய டெஸ்டினேஷன். அப்போ டைரக்ஷன் எப்படி இதை நீங்க ரீச் பண்ண போறீங்க? எல்லாரும் வாங்க அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, அப்போ இன்னும் உங்களுடைய அலையன்ஸ் முழுமையாகவில்லை. திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி இன்னும் முழுசா வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப திமுக ஏன் சொல்ல மாட்டாங்க 31, 36 இல்ல 41, 46, 51, 56 அப்படின்னு சொல்லினே போவாங்க. இனிமேல் நிரந்தரமா திமுக தான் ஆட்சி. அவங்க எப்படிதாங்க ஜெயிப்பாங்க? நீங்களும் அவங்க கூட சேர மாட்டீங்க, பாஜக சேர்றதையும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அவங்க தோத்துக்கினே இருக்கணும். ஒப்புங்க சார் மாட்டியா, அடி வாங்கினு இருக்கீங்க. அதிமுக பாஜக அலையன்ஸோடைய விளைவு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டா, தாவேகா தமிழகத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறப்போகுது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். 26 என்டிஏவின் கூட்டணி ஆட்சி அமையும், அமித்ஷா அப்படி சொல்லலை அப்படின்னு எடப்பாடி அவர்கள், என்னுடைய பேரை சொல்ல எடப்பாடி அவர்களுக்கு பேரை சொல்லலை அப்படின்னு ஒரு சர்ச்சை போகுது. இந்த பக்கம் எடப்பாடி தலைமையில தான் ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? இப்போ அந்த கிரிக்கெட்ல என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. வழக்கமா என்னன்னா, இவர் எத்தனை செஞ்சுரி அடிச்சார், இது யார் அதிக ரன் எடுத்தாங்க, இப்படிதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில 3 மணிக்கு மேல இறங்கி 4 பவுண்டரி அடிச்சது இவர் தான் ஃபர்ஸ்ட், இப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க புள்ளி விவரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அவர் வந்தாருன்னா பாத்தீங்களா, போன தடவை எடப்பாடி பேர் சொன்னார், இந்த தடவை எடப்பாடி பேர் சொல்லல. அப்ப அதுக்கு என்ன வித்தியாசம்? போன தடவைக்கு இந்த தடவைக்கு என்ன மாற்றம் நடந்து விட்டது? ஒண்ணுமே நடக்கல. அடுத்தது அதிமுக தலைமையில் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதிமுக யாரு முதலமைச்சர் அப்படின்றத அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இவர் எடப்பாடி அவர்கள் தான் பொதுச் செயலாளராக இருக்காரு. ஸோ அவர் தான் சிஎம் கேண்டிடேட், அது எல்லாருக்குமே தெரியும். கூட்டணிக்கே அவர் தான் தலைமை தாங்குறார் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப யாரு சிஎம் அப்படின்றத வேற எங்க யாராவது டிசைட் பண்ணுவாங்களா? இல்ல, அந்த டாக்ஸ் ஏன் வந்துகிட்டே இருக்கு? யாரு சிஎம் வேட்பாளர், அதுல இருந்து பாஜக இருந்து வருமா, இந்த விஷயம் தான் போய்கிட்டே இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. எதையாவது கொட்டையை குழப்பலாமா, இதை உடைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்து நிற்கிறாங்க. அதுக்கு இவ்வளவு அவள் குத்து நிற்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். இவங்க இந்த மாதிரிலாம் அவரு நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. இப்படி எல்லாமாடா யோசிப்பீங்க அப்படின்னு அமித்ஷா. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் இப்போ அவரே சொல்லுங்க, எடப்பாடி வில் பி த சிஎம் அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லல, எடப்பாடின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஊருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இப்படி சில பேர் கிளம்புவாங்க. அதனால இதெல்லாம் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இது தேவையில்லாம இது நோண்டி விடுற விஷயம் தானே தவிர, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் நான் நினைக்கல.
சிஎம் வில் பி ஃப்ரம் ஏடிஎம்கே அண்ட் இட் வில் பி இபிஎஸ். ஜெயிச்சாங்கன்னா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, எல்லாரும் ஒவ்வொரு அணியில திரளணும், அப்பதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற கருத்து வந்து பாஜகவிலிருந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. விஜயும் அதில் இணைக்கணும். விஜய் மிகப்பெரிய சக்தி ஆயிட்டாரா? இல்ல, ஏன் தான் இந்த மாதிரி அந்த தப்பை பண்றாங்கன்னு எனக்கு புரியல நிரஞ்சன். எப்போ வந்து நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றீங்களோ, அப்போ இப்ப இருக்கிற அலையன்ஸ் வீழ்த்த முடியாதுன்னு தானே அர்த்தம். இவருங்க விஜய் வந்தாலும் வராட்டாலும் நாங்க ஜெயிப்போம் இப்படித்தானே சொல்லணும். ஏன் திருப்பி திருப்பி அவர் வரணும், இவர் வரணும், அவர் வரணும், இப்படி எல்லாரையும் சேர்த்துக்கணும். எல்லாரும் வந்தாதாங்க, இல்லாட்டா அவங்க திமுக வந்துருவாங்கன்னா அதைத்தான் திமுகவும் சொல்றாங்க. உங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க தான். அவங்க இன்னைக்கு கான்ஃபிடண்டா சொல்றாங்க 26, 31, 36 அதே எல்லாமே நாங்க தான். ஆமா, பின்ன நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது நான் வந்து ஃப்ரீ ஹிட் அதுல கூட நான் ரன் அவுட்ல அவுட் ஆவேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, அப்புறம் அது எதிர் டீம் அதை சாதகமாக தானே எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இப்பவே உக்காந்தீங்கன்னா, ஐயோ எங்களுக்கு பலமே இல்லைங்க, விஜய் வரணுங்க, அப்போதாங்க வந்து நாங்க பலமா இருப்போம் அப்படின்னு சொன்னா, அப்புறம் இதில் இப்போ விஜய் வந்தாருன்னா பார்த்தீங்களா, நான் வந்தால் தானே ஜெயிக்க போகிறேன், அப்போ எனக்கு தான் சிஎம்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இல்லை ஒரு சீஃப் டெப்டி சிஎம், எங்களுக்கு வந்து 70 சீட் வேணும், ஏன்னா நீங்கள் வந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்புறம் கேட்பாங்களா மாட்டாங்க? அவங்களுக்கு 70 சீட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அதிமுக எத்தனை சீட்டில் போட்டி போடுவாங்க? பாஜகவுக்கு எவ்வளோ தருவாங்க? கொடுக்கணுமா? அவங்க தானே இங்கே கூப்பிடுறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லலாம், பாருங்க நீங்கள் தானே அவங்கள கூப்பிட்டு வந்தீங்க, அவங்க நிறைய கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் அவங்க கிட்ட போய் வாங்கிக்கோங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் பாஜகவுக்கு எவ்வளோ ஒதுக்குறோமோ அதுலேருந்து அவங்க டிடிவி ஓபிஎஸ் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துக்கிட்டோம், அவங்களுடைய சாமர்த்தியம். நாங்கள் வந்து பாஜகவுக்கு மட்டும்தான் இப்படி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி நாளைக்கு என்ன ஆயிரும், நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க, சரி ரைட்டு, அவங்க மேலே இருக்க மரியாதை, தேசிய கட்சி, அரசியல் சாணக்கியர், அதனால் வந்து நாங்கள் விஜய் தாவேகாவை சேர்த்துக்கிறோம், அவங்க 70 கேட்குறாங்க, நாங்கள் 70 கொடுத்துட்டோம், நீங்கள் வேணா அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்காங்க, கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லாட்டா வந்து சேர் லீடர்ஸ் மாதிரி கை தட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் பாஜக செய்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ வலிமையற்று போயிட்டாங்க. திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இப்போ நான் ரொம்ப வலிமையா இருக்கிறதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்களா? வலிமை இருக்கு இல்லைன்றது வேற. ஆனா அவங்களே வந்து எங்களுக்கு வலிமை இந்த அலைன்ஸுங்கிற ஏப்ரல் மாசத்துல அவசர அவசரமா சேர்ந்தாங்க, சேர்ந்ததுல இருந்து ஒரு பாசிட்டிவே இல்லாம இருக்காங்க. எங்களால முடியல அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு வராங்களே தவிர எங்கேயுமே பாசிட்டிவா பேசலையே. இப்போ 31, 36 டிஎம்கே ஜெயிக்குதோ இல்லையோ அவ்வளோ பாசிட்டிவா சொல்றாரு, நீ 15 வருஷம் நாங்க தான் அப்படின்ட்டு. அலையன்ஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாஜகவில் யாரும் பேசல, அலையன்ஸுக்கு பின்னாடி தான் பேசிட்டு இருக்காங்க. தனியா இருக்கும்போது பாஜக ஆட்சின்னு பேசிட்டு இருந்தாங்க. பாஜகவில் அவங்க தொண்டர்கள் எல்லாமே பாஜக ஆட்சி 26லன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தெரியும். இருந்தாலும் பாஜக தலைமையில் ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க பாஜகவினர். அலையன்ஸுக்கு முன்னாடி, நான் மறுபடியும் சொல்றேன், அலையன்ஸுக்கு பின்னாடி ஏங்க தனியா நின்றே ஆட்சியை பிடிப்போம்னு சொன்ன கட்சியால, பெரிய கட்சி அதிமுக அவங்களோட சேர்ந்தும் ஆட்சியை பிடிக்க முடியாது, இன்னும் 4 பேர் வரணும் அப்படின்னு சொன்னா உங்க பலம் என்ன ஆச்சு? அதிமுகவுடைய பலம் என்ன ஆச்சு? தனியாவே ஜெயிக்க முடியல, அதிமுகவோட சேர்ந்து அதுக்கப்புறம் வேற யாருமே வேணாம், நாங்களே போதும், அவங்கள டெசிமேட் பண்ணிடுறோம். பாஜகவுக்கு ஒரு சில பர்டிகுலர் பர்சன்ஸ் தான் பலமா? அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. நான் கேட்குற கேள்வி, அலையன்ஸுக்கு முன்னாடி தனியா ஆட்சியை பிடிப்போம்னு சொன்ன பாஜக 2 பேரும் சேர்ந்த பிறகு ஏன் வந்து எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? செல்ஃப் டவுட் ஆயிடுச்சு. நம்பிக்கை இல்லாதவங்களை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா? உங்க மேல மக்கள் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஒன்று செய்யலாமா? இந்த ட்ரீம் 11 ஆடி இருக்கீங்களா? ஐபிஎல் நடக்கும்போது என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் ஒரு பண்ணி போடுவோம். இது மேட்ச் ஃபிக்ஸிங் இல்லை தம்பி, நம்ம டீம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதான். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு இது சொல்லவா? சரிங்க, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதானே உங்க லட்சியம். அதுக்கு ஒரு அருமையான கூட்டணி நான் சொல்லவா? அதிமுக, தவேக, பாமக, விசிக, தேமுதிக, ஒரு கம்யூனிஸ்ட், சூப்பர் அலையன்ஸ் இருக்கிறது. அவ்வளவுதான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த அலையன்ஸ்ல பாஜக இல்லை அப்படின்றது உங்களுக்கு எங்கேயாவது ஸ்ட்ரைக் ஆச்சா? ஆகல. அந்த அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு பாஜக. இப்போ புரியுதுங்களா? நீங்க என்ன கேட்டிருக்கணும், சார் அலையன்ஸ்ன்னு சொன்னீங்க, இதுல பாஜக எங்க சார்? இந்த கேள்வி வந்திருக்கணுமா? இந்த அலையன்ஸ் சேர்றதுக்கு முன்னாடி இருந்திருந்தா இந்த உங்களுக்கு கேள்வி வந்திருக்கும். இப்ப வரலன்னும் போதே பாஜக எங்க போயிருக்குன்னு தெரியுதா?
திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அவ்வளவுதானே. அதானே அவங்க நோக்கம். நல்ல நோக்கத்துக்காக 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. அதனால தனியா உட்காருங்க. நீங்க சொன்னது ஓகே. பாஜகவுடைய இப்போ இன்றைய நிலை என்ன? திமுக ஆட்சியை அகற்றணுமா இல்ல அவங்க ஆட்சிக்கு வரணுமா தமிழ்நாட்டுல? இது அவங்கள தான் கேட்கணும். நம்மளுடைய நோக்கம் என்ன ஃபார்முலால இருக்காங்களே தெரியலையே. அதை தான் நான் சொல்றேன். அவங்களுடைய நோக்கம் என்ன? தம்பி, நீங்க ஒரு பயணம் கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊருக்கு போறேன், ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வேணும், அதுக்கப்புறமா டைரக்ஷன் வேணும். இப்போ இங்கேருந்து திருச்சி போறோம் அப்படின்னு சொன்னா ரைட்டு, திருச்சி போகணுன்றது முடிவாயிடுச்சு. அந்த திருச்சி எங்க இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த வழியா போகணுன்றது தெரியும், அது டைரக்ஷன். அதுக்கப்புறம் டெடிகேஷன். கரெக்டாக போகிற வரைக்கும் எங்கேயும் அங்கங்கே திரும்பாமல் வேற பக்கம் போகாமல் போய் சேரணும். இந்த 3D இருந்தால் மட்டும்தானே நீங்கள் போய் சேர முடியும். அப்போது இவங்களுடைய டெஸ்டினேஷன் என்னன்றதே தெரியல. பாஜக ஆட்சின்றதை விட்டுருங்க, அது அவங்களுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வந்து உங்களுடைய டெஸ்டினேஷன். அப்போ டைரக்ஷன் எப்படி இதை நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க? யார் யாரெல்லாம் வேணும், யார் யாரெல்லாம் போதும், இதை முடிவு பண்ணணுமா இல்லையா? எல்லாரும் வாங்க அப்போதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அப்போ இன்னும் உங்களுடைய அலையன்ஸ் வந்து முழுமையாகவில்லை. திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி இன்னும் முழுசா வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப திமுக ஏன் சொல்ல மாட்டாங்க 31, 36 இல்ல 41, 46, 51, 56 அப்படின்னு சொல்லினே போவாங்க. இனிமேல் நிரந்தரமா திமுக தான் ஆட்சி அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஒன்றும் கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எப்படி அவங்களை எதிர்க்கிறதுனே சண்டை போடுறதுனே தெரியும். அந்த அளவுக்கு தான் எதிர்கட்சியினுடைய பலமும் இருக்குன்னு நினைக்கலாம், எடுத்துக்கலாம். நீங்களே தானே சொல்லி நிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கணும் அப்படின்னு. எதுக்கு அதெல்லாம் சொல்றீங்க நீங்க? ஒருவேளை அந்த ரேப்போ இல்லையா சார் அதிமுக பாஜக இருந்தா மட்டும்? இப்ப நீங்க இந்த இருந்தா மக்களிடையே ஒரு நம்பிக்கை வரும்ல. இல்ல இப்போ நீங்க வந்து இந்த மத்தவங்க ஏற்படுத்துற குழப்பத்தெல்லாம் விட்டுருங்க. அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து விட்டது. இவங்க இந்த பத்திரிகையாளர்கள் இவங்க தான் வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அவங்க குழப்பம் உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஜெல் ஆயிட்டாங்க, இப்படியே வச்சுப்பாம. பத்திரிகையாளர்கள் கேள்வி கூட கேட்கலங்க, எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, 2 பேரும் இணைந்து போராட்டங்களுக்கு ஈடுபடுங்க, அப்படி கூட வச்சுப்பாம. அப்புறம் ஏன் மற்ற கட்சியெல்லாம் வரணும்னு சொல்றீங்க? இப்போ புரியுதுங்களா? நான் கேட்கறது இதுதான். நீங்க 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையா இருந்தாலும் கூட அவங்கள ஜெயிக்க முடியாது. ஏன்னா தாவேகா வரணும், ஒன்றும் நாத்தாக்கா வேற கூப்பிட்டுருந்தாங்க, அவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை மறுபடியும் கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்போ நீங்களே உங்களை வந்து குறைச்சி மதிப்பிட்டுக்கிறீங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ ஒன்று செய்யுங்க. ஏன்னா தாவேகா வரணும் அப்படின்னா ஓகே, அது இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அது என்ன மைனஸ்? அது பாஜகவை தான் கேட்கணும். ஏங்க இவ்வளோ நாளாக வந்து தைரியமாக இருந்தீங்க, இப்போ ஏங்க இந்த தைரியம் போயிடுச்சு? உடனே வந்து சார் ஒரு ஆள் மேலே தான் தைரியமா அப்படின்லாம் என்கிட்ட குறுக்கு கேள்விலாம் கேட்கல. அது நான் சொல்கிறேன், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் தான் இதனுடைய பர்சன்டேஜ், இதனுடைய ஓட் கெப்பாசிட்டி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா? அது எனக்கு தெரியல. ஆனால் தைரியம் இல்லை அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தாவேகா அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்க, இவங்க 2 பேரும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்ட்டாங்க. அதே மாதிரி விசிகாவும் சொல்லிட்டாங்க, பாஜக பாமக அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதில் வேற மறுபடியும் சொல்றாரு, ஐயோ அதிமுகவை வந்து பாஜக விழுங்கி விடும். ஏங்க அதிமுகவை முழுங்கினாங்கன்னா எதிர்க்க இருக்கவங்களுக்கெல்லாம் என்னங்க வருத்தம்? எனக்கு புரியல. உங்க எதிர்கட்சி தானே. சரி, அதிமுக இல்லாமல் போச்சுன்னா ஆமா சரி, அப்போ அவ்வளோ கவலைப்படுறீங்களா அதிமுகக்காக? ரைட்டுங்க, இந்த தடவை அதிமுக ஜெயிக்கட்டும், விட்டு கொடுங்களேன். அதிமுக ஜெயிக்கவும் கூடாது, ஆனா அது அப்படியே தோத்துக்கினே இருக்கணும் அப்படின்னா என்னங்க நியாயம்? திமுகவுக்கு அதிமுக கூட தான் ஜெயிக்கணும் தோக்கணும் அந்த நிலையில இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்க உங்களை முழுங்கிடுவாங்கன்னு சொல்றீங்கல்ல, சரி அப்போ முழுங்க வேணாம், நீங்க வந்து அவங்களோட சேர்ந்துக்கங்க, சரிங்களா? அவங்க எப்படி தாங்க ஜெயிப்பாங்க? நீங்களும் அவங்க கூட சேர மாட்டீங்க, பாஜகவோட அவங்க சேர்றதையும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அவங்க தோத்துக்கினே இருக்கணும். என்ன ஒப்புக்கு சேர்ப்பானியா அடி வாங்கினே இருக்கிறதுக்கு? அவ்வளோ அக்கறை இருந்தது அதிமுக மேல அப்படின்னு சொன்னா அதை பாருங்க, நீங்க பாஜகவை நீக்கிடுங்க, நாங்கெல்லாம் வரோம் அப்படின்ட்டு அத்தனை பேர் இந்த பக்கம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து செட் பண்றாங்களா என்ன? அதிமுக டவுனா இருக்கு, பாஜக டவுனா இருக்கு, டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து எதிர்கட்சி, இது ஐ மீன் அதிமுகவுடைய எதிர்கட்சிகள் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவங்களே எல்லாம் அந்த மாதிரி பேசி நிற்கிறாங்க. நல்ல காலம் இப்போ அதிமுகலேருந்து அந்த குரல் கொஞ்சம் அமுங்கி இருக்கின்றது. சமீபத்தில் ஏதோ ஒன்று பார்த்தேன், விஜய்க்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன ஒருத்தரை வந்து நீக்கம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தேன் அதிமுகவில். நீங்க தமிழிசை சௌந்தரராஜன் எடுத்துக்கலாமே, எங்களுடைய வாரிசே ஜனநாயகனே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லையா? நீங்க அதுல அவங்க லிஸ்ட் பண்ணி இந்த படத்தெல்லாம் பாத்தீங்கல்ல, அதுல வந்து என்னது தமிழ் நாளைய தீர்ப்பில் தொடங்கி அழகிய தமிழ் மகனாக, எதிர்த்து வந்த சுறாவாக, வீரநடை போட்ட அப்படி இது புலியாக, அப்புறம் ஜனநாயகனாக அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு படம் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். மெர்சல் மூலம் பாஜகவுக்கே மெர்சல் காட்டிய அழகிய தமிழ் மகன் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுல ஒரு பதவி கொடுத்திருப்பாங்க.
மெர்சல் படம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அது வந்தப்போ ஜிஎஸ்டி பிரச்சனை ஆயிட்டு அப்ப தமிழிசை அவர்கள் தான் இங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். Yes. எவ்வளவு பிரச்சனை ஆச்சு, அதை மட்டும் இவங்க மறந்துட்டாங்களா? அதையும் ஒரு வார்த்தை, மெர்சல் மூலம் மத்திய அரசாங்கத்துக்கே மரசல் காட்டியவரே அப்படி சேர்த்துருந்தாங்கன்னா அருமையா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பாத்தீங்களா? ஒரு சராசரி நடிகை போடுற ட்வீட் வந்து இவங்க போடுறாங்க. முன்னாள் தலைவர் பாஜக தலைவராக இருந்திருக்காங்க. இல்ல இது வந்து என்ன சொல்றது, தாவேகால கூட யாருமே இந்த மாதிரி யோசிக்கல, அவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. நீங்க கவனிச்சீங்களா? தலைவருக்கு வாழ்த்து, இப்படி நாளைய தமிழகம் எதிர்காலம் இப்படி இப்படிலாம் சொல்றேன். விஜயுடைய ரசிகர்களே இதை போடலங்கிறேன். இது வந்து ரொம்ப ஓல்டு மாடலுங்க. இந்த மாதிரி வந்து அந்த சினிமா தலைப்பெல்லாம் எடுத்து போடுறது அப்படின்றது. இன்னும் சிலது பாத்தீங்கன்னா இப்ப நிரஞ்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்துட்டேன்னா மேபி அவங்க ஸ்கூல்ல யாராவது பண்ணியிருப்பாங்க, என் ஃபார் நீட்டு, ஐ ஃபார் இன்டெலிஜென்ட் அப்படின்னு. ஏய் இதெல்லாம் யோசிச்சாடா அவங்க அப்பா இவனுக்கு பேர் வச்சாரு, இல்ல இதுல நீ சொல்லிக்கிறிய இதெல்லாம் ஏதாவது அவனுக்கு செட் ஆகுமா? அதெல்லாம் கிடையாது. நிரஞ்சன் அப்படின்னா இதுக்கு இது அப்படின்னு போட்டு வச்சிருவாங்க. அது இப்பெல்லாம் ஸ்கூல்லயே யாரும் பண்றது கிடையாது. அந்த மாதிரி அந்த ரசிகர் மன்றங்கள்லாம் ஒரு காலத்துல செயல்பட்டு கொண்டு இருந்தப்போ, அஃப்கோர்ஸ் இப்பவும் செயல்படுது, ஆனா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சினிமா படங்கள் எல்லாம் வச்சு இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய மாடல். சரி என்ன இருந்தாலும் நம்மள மாதிரி அவங்க கொஞ்சம் முந்தைய ஜெனரேஷன் இல்லையா, அதனால அப்படி பண்ணியிருக்காங்கன்னு எதுக்காகன்னு நான் கேட்கறேன். அது வந்து நம்மள நாமே வந்து குறைச்சிக்கிற மாதிரி இல்லையா? அப்ப பாஜக பார்த்தீங்களா எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க அவங்க அப்படின்ட்டு பாக்குறவங்க சிரிக்க மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆடுது. எல்லாம் என்ன சொல்றீங்க, அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து பாஜக கூட்டணியில சேர்ந்துக்கினாங்க அப்படின்னு. ஆனா அழுத்தம் பாஜக கொடுத்தா மாதிரி தானே இருக்குது, அவங்க சொல்றதை கேட்டு தானே இவங்க ஆடின்னு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் அதிமுகவோட டோட்டல் சரண்டர் ஆனதோட இல்லாம இந்த பக்கம் தாவேகாவோடுக்கும் உங்களுக்கும் சேர்த்து சரண்டர் ஆகும் அப்படின்ற மாதிரில இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாழ்த்து சொல்லணும்? பிறந்த நாள் வாழ்த்து கரெக்டுங்க, அவர் எதிர்கட்சியா இருந்தாலும் போட்டி கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்வது ஒரு மரபு, ரைட்டு. ஆனா சரி விடுங்க, சமீபத்தில் யாரோ எதுக்கோ ஏதோ வாழ்த்து சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி இருந்துட்டு போட்டோம், அது அவங்களுடைய பிரச்சனை. வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இப்போ மோடி அவர்கள் கூட தான் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி முதலமைச்சர்கள்னா கூட அவர் வந்து பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்ல போறாரு. அது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக இது மாதிரிலாம் வந்து எழுதிட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன சொல்றது, பார்க்குறவங்களே சிரிப்பாங்க. என்னங்க இந்த அளவுக்கு பாஜக போயிடுச்சு, தாவேகா வரலன்னா நாங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. இல்ல இது வந்து தாவேகாக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம்ல அவங்க சைடுல. எக்ஸாக்ட்லி இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க நிரஞ்சன். இந்த அதிமுக பாஜக அலையன்ஸோடைய விளைவு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டா, தாவேகா தமிழகத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறப்போகின்றது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே வளர்த்து விட்டுருவாங்க. இவங்க தான் அவங்க வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அலையன்ஸை பத்தி இவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை அவங்க மேல. அப்போ மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்காது. அப்போ ஆன்டி டிஎம்கே, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாக்குகள் எல்லாம் அந்த பக்கம் தான் போக போகுது. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க வந்து மறுபடியும் ஒரு சினிமா நடிகரை வளர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்னால நீ கட்டேன் என்னால நீ கட்டேன் அப்படின்னு காதபட்சம் தோப்புக்காரனை போட போறாங்க. இதுதான் என் கண்ணுக்கு தெரியுது. இதுல இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும்னா சார், ஒரு கட்சி இன்ஆக்டிவா இருந்தாங்க, ஒரு கட்சி ஆக்டிவா இருந்தாங்க, சேர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இன்ஆக்டிவ் ஆயிட்டாங்க. இல்ல நீங்க யார் ஆக்டிவா இருந்தாங்க யார் இன்ஆக்டிவா இருந்தாங்கன்னு சொல்றீங்க? பிஜேபி ஓரளவுக்கு ஆக்டிவா இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. ஏடிஎம்கே ஆக்டிவா இருந்தாங்க. ஆமா பாத்தீங்கன்னா அப்பதான் கொஞ்சம் மேல வராங்க. இப்போ வந்து நம்மளுடைய நிலை அப்படிதானே இருக்குங்க. சரி மறுபடியும் நான் சொல்றேன்னு நீங்க வந்து என் மேல கோச்சிக்க கூடாது. பிஜேபி ஆக்டிவா இருந்தது அலையன்ஸுக்கு முன்னாடி, அந்த இன்ஆக்டிவா போனது அலையன்ஸ்க்கு பின்னாடி. அப்ப நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா அலையன்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை, அலையன்ஸ் தான் பிரச்சனை. இல்ல அலையன்ஸ்க்கு அப்புறம் இன்ஆக்டிவ் ஆயிட்டாங்க. சரியா? அதிமுக அன்னைக்கும் இன்ஆக்டிவா இருந்தாங்க, இன்னைக்கும் இன்ஆக்டிவா இருந்தாங்க. இதானே நீங்க சொல்றீங்க? சரி அதிமுகல எந்த மாறுதலும் இல்லை. எஸ், அவங்க இன்ஆக்டிவாவே தொடர்கின்றார்கள். அதே மாதிரி அவங்க தலைமையிலும் மாறுதல் இல்லை. மற்ற இருக்கு அதே ரேஞ்சில் இருக்காங்க. அப்படியே இருக்காங்க. பாஜக எடுத்துக்காங்க, அவங்க வந்து ஆக்டிவ் மோட்ல இருந்து இன்ஆக்டிவ் மோடுக்கு போயிட்டாங்க. ஆனா அங்க ஒரு மாறுதல் நடைபெற்று இருக்கின்றது. அப்ப அந்த மாறுதல்னால தான் அவங்க இன்ஆக்டிவா போயிட்டாங்க அப்படின்னு நீங்க தான் மறைமுகமா சொல்ல. நான் எதுவும் சொல்ல நிரஞ்சன், டோன்ட் புட் வேர்ட் இன்டு மை மவுத். இது எப்படி சார் போக போகுது? இந்த கூட்டணியை வந்து உடைப்போம், கூட்டணி இந்த சிதறும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்தாலும் இந்த கூட்டணி தான் இருக்குமா எப்படி? இல்லை நிரஞ்சன், இந்த கூட்டணி இருக்குதா இல்லையா அப்படின்றது பிரச்சனை கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கூட்டணின்னு சொன்னால் முன்னாடியே முடிவு பண்ணிருக்காங்க, முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால்
அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த நிட்டிகிரிட்டிஸ் அதெல்லாம் வந்து இவங்க அயன் அவுட் பண்ண மாதிரி தெரியல. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் முதல்ல கூட்டணி ஆட்சியா என்ன அப்படின்றது இது வேணும். இது கூட்டணி ஆட்சி அப்படின்றது பெரும்பாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது கூட்டணி ஆட்சின்னு சொல்லி நீங்க வந்து தேர்தலில் நின்றீங்கன்னா இவங்க அவங்கள கால வாரி விடுவாங்க, அவங்க இவங்களை கால வாரி விடுவாங்க, ஒத்து வராது. அதனால தேர்தலுக்கு முன்னாடி இது தேவையில்லை, இதுதான் நான் சொல்வேன். ஆனா இதை பத்தி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ற நான். ஒருத்தர் ஒன்று சொல்வாரு, உடனே அதுக்கு வந்து பதவுரை பொழிப்புரை பார்த்தீங்களா, அவர் வந்து அப்படி சொன்னார், இங்க இந்த வார்த்தையை போட்டுக்கிறார் பாருங்க, இதுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு ஆளாளுக்கு ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அது வரப்போகுது, இது வரப்போகுது, அதனால இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு. அப்போ தேவையில்லாம உள்ளுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறது. அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்காக நிஜமா பேசுறாங்க இல்ல பின்னாடியிலேருந்து யாராவது ஏற்கிறாங்களா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. நீங்க நினைச்சிருக்கலாம் இது நமக்காக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே உங்களை ஒண்ணு இல்லாம பண்றக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கலாம். இதெல்லாம் உஷாரா இருக்கணும். கூட்டணி அப்படின்னு சொன்னா முதல்ல ஜெல் ஆகணும், மக்கள் பிரச்சனைக்காக போராடணும். வெரி சிம்பிள். அட்லீஸ்ட் வருகின்ற ஒரு 7-8 மாசத்துலயாவது மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கணும். இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஒன்று பார்த்தேன், இந்த திருச்சி பக்கத்தில் வந்து அந்த பாலம் கட்டணும், அது பண்ணோம், இது பண்ணோம் அப்படின்றதுக்காக அதிமுக போராட்டம் அப்படின்னு இதை வந்து எல்லா இடங்களிலும் எடுத்துட்டு போனோம். பட் இஷ்யூ என்னன்னா இது லோக்கலைஸ்ட், அந்தந்த இடங்கள்ல இது பெரிய மீடியா அட்ராக்ஷன் இருக்காது. அப்போ பெரிய விஷயங்களை, மக்கள் பிரச்சனைகளை நீங்க எடுத்துட்டு போகணும். ஆனா இது வரைக்கும் வந்து பரந்தூர் விஷயத்துல வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன தெரியாது, கிளாம்பாக்கம் அது தெரியாது. இந்த மாதிரி வாயை திறக்கலையே. சிறு சிறு பிரச்சனைகள்னு சொல்லிட்டு வந்தார் எடப்பாடியார் அவர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் வந்து ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படியே ஊடகங்கள்லாம் வேற போட்டிருந்தாங்க, எதிர்கட்சிகள்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. இவர் ஒண்ணுமே இல்லாத மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்பவே நான் யோசிச்சேன், இது இருக்கிறத வந்து இந்த ஈரப்பேனாக்கி பேனை அப்படின்னு சொல்லுவாங்க, பூதாகாரமா ஆக்க வேண்டியது எதிர்கட்சிகள். ஆனா பூதாகாரமானதை இவரே போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் எடுத்து திமுக கிட்ட கத்துக்கணுங்க. அப்ப திமுக என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதாவது இவங்களால போராட்டம் பண்ண முடியுதா? ஏன்னா எந்த காரணமும் இல்லை போராடுவதற்கு. நாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம், அதனாலதான் எதிர்கட்சிகளுக்கு விஷயமே கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க திமுக. உங்களால என்ன கவுண்டர் பண்ண முடியும்? என்ன பிரச்சனை இருக்கு? நாங்க வந்து காப்போம் மீட்போம் அப்படின்னு சொல்றீங்களே, ஸ்டில் அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். சொல்றீங்கல்ல, சரி என்ன பிரச்சனைகள் இருக்கு சொல்லுங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் வந்து அவங்க செய்யல அப்படின்றத நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொன்னாதானங்க மக்களுக்கு புரியும். ஒண்ணுமே இல்லாத வரங்க அவங்க கிட்ட நான் காப்பாற்ற போறேங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. காப்பாத்தி என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து உட்கார போறீங்க, அவ்வளவுதானே. அவங்க என்ன பண்ணாங்க பண்ணல, நீங்க என்ன பண்ணாங்க பண்ண போறீங்க. இந்த மாதிரி கான்கிரீட்டா சொன்னாதாங்க. அதை விட்டு அப்டிராக்டா இந்த ஆட்சி வந்து அப்படி ஆகிவிட்டது இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஊழல் மலிந்து விட்டது அப்படின்னா கேட்பாங்க. இடி வந்து ரீடு விட்டாங்களே, என்ன பண்ணாங்க? ஈடிக்கு வந்து பவர்ஸே இல்லையாம அந்த சீல் வைக்கிறதுக்கு அவங்க வச்சுட்டு போயிட்டாங்களாமே. அப்போ அவங்க சொல்றாங்களா பழி வாங்கும் நடவடிக்கைன்னு, அது நிஜம்தானே. ஜனங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ எப்படி பவர் இல்லாத விஷயத்தெல்லாம் இது பண்ணாங்க, டாஸ்மாக் அக்யூஸாக சேர்த்தாங்க, இப்போ இவ்வளோ நாளாக இன்வெஸ்டிகேஷன் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணணுமா வேணாமா? அப்புறம் ஜனங்க கேள்வி கேட்பாங்கல்ல, சரி ஊழல்னு சொல்றீங்கல்ல, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? எடுத்த ஆக்ஷனே கோர்ட்டில் நிறுத்தி போட்டாங்கல்ல. அப்போ அவங்க சொல்றது நிஜம் தானே, திமுக சொல்றாங்கல்ல பழி வாங்கும் நடவடிக்கைன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த போதை பொருள் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து இவ்வளவு நாளா ஜாபர் சாதிக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இவங்க உடனே இப்போ இவரு சொல்லுவாங்க, அப்ப சிபிஐ விசாரணை வேணும் பாருங்க. அதுக்கும் இல்லை இதுக்கும் இல்லை. திமுக தரப்புல கிளீனா சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, ஜாபர் சாதிக்கு வந்து திமுக காரரு அப்படின்றதுனால நீங்க வந்து சிபிஐ விசாரணை இவங்க மாட்டேன்றாங்க. இவர் அதிமுக காரர், இவருக்கு தானே நாங்கள் சிபிஐ விசாரணை வேணாம்னு சொல்றோம், நாங்களே விசாரிக்கிறோம். இதையெல்லாம் உங்களால் கவுண்டர் பண்ண முடியுதா? அதெல்லாம் பண்ணாம சரி விடுங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா ஆக்டிவா ரெண்டு பேருமே பண்ணா மட்டும்தான் அந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகும். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.